வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் தங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஹ் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுல இப்ப வந்து டெல்டா பகுதி, காவிரி டெல்டாங்கிறது ரொம்ப செழுமையான இடம். அங்கேருந்து கர்நாடகத்திலிருந்து காவிரி தாய் இங்கு பயணித்து வந்தால் இங்கு நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூர் பகுதியில் அதிகமான விளைச்சல் இருக்கு. தமிழ்நாட்டுடைய ஒரு கிரணரி, அதாவது நெற்களஞ்சியம் அனுப்பக்கூடிய இடம். நல்ல சோழர் காலத்து இடங்களுங்க. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த 5 பகுதிகள் இதுல முக்கியமானது. இது ஒவ்வொரு இதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது கூட மொத்தமா இந்த 5 தொகுதிகளும் இருக்கக்கூடிய இடத்தோட ஒரு அடிப்படை தரவுகளை நம்ம கொஞ்சம் சரி பண்றது பார்ப்போம். இங்க பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இது பார்க்கும்போது அதிமுக, டிஎம்கே, காங்கிரஸ், சிபிஐக்கு நாகப்பட்டினம் ஒரு பெரிய கோட்டை உங்களுக்கு. இது திமுக ரெண்டுக்குமே டெல்டா பகுதிகளில். மயிலாடுதுறையில காங்கிரஸ் பல முறை மணிசங்கர் ஐயர் இருந்தாங்க, எம்பியா இருந்திருக்காரு அங்கே உங்களுக்கு. ஸோ இதோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒவ்வொரு தரவுகளா நம்ம பார்ப்போம். தனித்தனி தொகுதிகளுக்கான தரவுகளை எடுத்து நம்ம பார்க்கறது கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மொத்தத்துக்கான இருக்கிறத விட தனித்தனி தரவுகள் முதல்ல நம்ம மயிலாடுதுறை தொகுதியை பார்ப்போம். இந்த தொகுதியில் ஏற்கனவே மணிசங்கர் ஐயர் கிட்டத்தட்ட 3 முறை அவர் இருந்திருக்காரு. கடந்த முறை இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிச்சது. 2014 ஐ திங்க் OS மணியன் ஜெயிச்சார் நினைக்கிறேங்க. வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி இது. அதிமுகவிலையும் நிறைய தடவை ஜெயிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் ஜெயிச்சிருக்கு. கடந்த முறை ஜெயிச்ச ஒரு பேர் ராமலிங்கம் சொல்லிட்டு. நாதாக்காக்கு ஒரு 3% ஓட்டு இருக்குங்க. அமமுகவும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. இங்க முக்குலத்தூர்ல ஒரு பெரும் பகுதி இங்க தஞ்சை மாவட்டத்துல ஒரத்தநாடு, தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை பகுதிகள் இருக்காங்க. அதனால பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் சில இடங்கள்ல எல்லாம் அவங்க தஞ்சாவூர்ல அவங்க நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் திருச்சியில அமமுக நிற்கிறது உங்களுக்கு. மயிலாடுதுறையில காங்கிரஸ் நிற்கிறாங்க. இந்த தடவை போன தடவை திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இந்த தடவை காங்கிரஸ் சொல்லிட்டு பிஎம்கே சார்பில் மு.க. ஸ்டாலின்கிறவர் இருக்கிறார் மயிலாடுதுறையில. ஸோ போட்டி இருக்கும். ஆனா உண்மையான போட்டி அதிமுக தலைமையிலான அணிக்கும் திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் தான் இருக்கும் இங்க அப்படின்றது தான். ஸோ இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6ல் 5 தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சது. ஒரு தொகுதி ராஜ்குமார் மயிலாடுதுறையில அவர் ஜெயிச்சாரு. அவர் மணிசங்கர் ஐயருடைய ரொம்ப நெருங்கி அரசியல் செய்யக்கூடியவர். 2009, 14, 19 இது எல்லாமே உங்களுக்கு டோட்டல் ஓட்டர்ஸ் இது ஒரு ஈரோடு போல சின்ன தொகுதி தான். 10,97,000 தான் இருக்கு. ஆனா 73, 76, அப்புறம் 73.9, அதே 74% ஓட்டு இருக்குங்க. இதுல போட்டி இவங்க 2 பேருக்குள்ளதான். சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடமருத்தூர், கும்பகோணம், பாபநாசம் இதெல்லாம் எல்லாமே செழுமையான இடம், கோவில்களோட நகரம். இங்க அருமையான கண்ணுல எழில் கொஞ்சுகின்ற ஒரு கிராமங்கள் இருக்கிற இயற்கை சூழல் இருக்கு. எழில் கொஞ்சுகின்ற இயற்கை சூழல்.
நாமக்கல் தொகுதியில நிறைய இருக்கும். எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கும். காவிரில நீர் வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இது வந்து நல்ல விவசாய பூமி. இங்கதான் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளா இங்கேருந்து வந்து உங்களுக்கு இந்த உணவு தமிழ் தமிழர்களுக்கு வேற பகுதியில் இருக்கிறவங்கலாம் உணவு கொடுத்துட்டு இருக்கிறது இந்த பகுதி தான் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து ஒரு கடும் போட்டி இந்த 2 அணிக்குள்ள தான். அ பாஜக அணி சார்புல, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்புல பாமக நிக்கிறது அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கும். ஆனா அவங்க 2வது இடத்துக்கு வர்றது கூட கஷ்டம். 3வது இடத்துல தான் வருவாங்கங்கிறது இந்த கடும் போட்டி. முதல் 2 இடத்துக்கு திமுக அப்புறம் காங்கிரஸ் அணியை சேர்ந்தவரும் அதிமுக அணிக்கும் தான். இந்த 2க்கும் தான் சேர்ந்திருக்கு. அதனால வந்து இதுல எட்ஜ் இருக்கிறதுன்னு பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு திமுக அணிக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. எங்க தரவுகளை வச்சு நாங்க பழைய தரவுகளை வச்சு நம்ம பண்ணும்போது எங்க கணிப்பு வந்து தான் உங்களுக்கு. அடுத்த இது பார்த்தோம்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிஸ்டோட கோட்டைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. செல்வராஜ்னு ரொம்ப வருஷம் அவர் நிறைய எம்பியா இருந்தாருங்க. இப்பவும் கூட வந்து சிபிஐ சார்பில் இது ஒரு ஜூனியர் செல்வராஜ். அந்த பழைய செல்வராஜ் கிடையாது. அவருக்கு வயதாயிடுச்சு. அவர் பலமுறை இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரு 1,00,000 ஓட்டு யாரு எந்த கட்சி நின்னா கூட இங்க சிபிஐக்கு ஒரு 1,00,000 ஓட்டு விழும். பாஜக இந்த தொகுதியில் நிற்கிறது. எஸ்ஜிஎம் ரமேஷ்ங்கிறவர் இருக்கிறாரு. ஏடிஎம்கே இருந்து சுஜித் சங்கர் இருக்கிறாரு. இங்க எகைன் இதுலயும் வந்து உங்களுக்கு செல்வராஜுக்கும் இந்த சுஜித் சங்கருக்கும் தான் போட்டி. அதாவது அதிமுகவுக்கும் சிபிஐக்கும் தான் போட்டி இங்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கும் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணிக்கு தான். 3வது இடத்துக்கு தான் பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் இந்த தொகுதிகள்லாம் இருக்கு உங்களுக்கு. இதுல கிட்டத்தட்ட 2 தொகுதி அதிமுக இருக்கு. ஒரு தொகுதி சிபிஐ, ஒரு தொகுதி சிபிஎம். ஒண்ணு வந்து திருவாரூர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட சொந்த ஊர். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திட்டையும். நாகப்பட்டினம் தொகுதி வந்து விசிக அவங்க கிட்டே இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட இருக்கு. இது இந்த போட்டி வந்து 2 பேருக்குள்ளதான் இருக்கும் இது உங்களுக்கு. இதுக்கு அடுத்ததா பார்க்க போனோம் சொன்ன உங்களுக்கு பெரம்பலூர். பெரம்பலூர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதியா இருக்கு. சொன்னா பெரம்பலூர்ல கடந்த முறை இப்ப சிட்டிங் எம்பியா இருக்காரு. இந்திய ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு பாரிவேந்தர். அவர் வந்து பச்சமுத்து பாரிவேந்தர் பெரிய ஒரு கல்வி குழுமம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து திராவிட முன்னேற்ற அணியிலிருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணி. இவர் வந்து 2014 போட்டியிடுறார் இதே தொகுதியில. 14 தோக்குறார், 19 ஜெயிக்கிறார், மறுபடியும் 24 அதே தொகுதியில போட்டியிடுறாரு. இவர் அந்த பகுதியில தன்னுடைய சொந்த செலவிலேயே நிறைய வந்து நலப்பணிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு இவருக்கு. அதனால வந்து அவர் போட்டியில இருக்காருங்க. அங்க உண்மையான போட்டி யாருக்கு யாருக்கும் சொன்னா திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ சார்பா இருக்கக்கூடிய டிஆர் பாரிவேந்தர் அவருக்கும் தான் இருக்கு. ஐஜேகேயோட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியோட சின்னத்துல தாமரை சின்னத்துல போட்டியிடுறாரு அவரை. கடும் போட்டி அங்க இருக்கு. இருந்தா கூட ஒரு எட்ஜ் வந்து அருண் நேருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற தரவுகள் மூலமா நாங்க பார்க்கக்கூடியது. அதுதான் வந்து ஆனா வந்து ஒரு மாதிரி போட்டோ பினிஷாவும் இருக்கலாம் வச்சுக்கோங்க. கடந்த முறை 2021 வந்து 6க்கு 6 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போச்சு உங்களுக்கு. அதனால அவங்களோட அந்த அருண் நேருங்கிறது கே என் நேருவோட பையன். திருச்சியில இருந்து மந்திரியா இருக்கக்கூடியவர், திருச்சியில இருந்து எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் அவரோட பையன். அதனால வந்து அவர் வந்து தன் பையனை வந்து வெற்றி பெற செய்வதில் வந்து ஒரு விதமான குறையும் வைக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால பாரிவேந்தரும் எல்லா விதமான ரிசோர்சஸும் உள்ள வருவார். அவர் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு செல்வாக்கும் அந்த பகுதியில் இருக்கு. கடும் போட்டியா இருக்கும். ஆனா எட்ஜ் வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சேர்ந்த அருண் நேரு அவர்களுக்கு தான் இந்த தொகுதியில் இருக்குங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. இதுக்கு அடுத்த தொகுதி பார்க்கணும் சொன்னா அடுத்த தொகுதி என்ன தொகுதி பார்க்கலாம். பெரம்பலூர் முடிஞ்சிட்டு உங்களுக்கு. இதுக்கு அடுத்த தொகுதி எதுங்கிறத பார்க்கலாம்.
இதுக்கு அடுத்த தொகுதி தஞ்சாவூர் தொகுதி. தஞ்சாவூர் கோவில்களின் நகரம் தஞ்சாவூர். இங்க பாரதிய ஜனதா கட்சியோட சார்பில் கருப்பு முருகானந்தம் சொல்லிட்டு அவங்களோட மாநில பொதுச் செயலாளரும் வைஸ் பிரசிடென்ட்டும் அவர் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே 2014 இருந்தாரு. ஆனா அப்ப டெபாசிட் கூட வாங்கல. இந்த முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வந்து அவங்க கூட்டணி சார்பில் தேமுதிக தான் இருக்கிறாங்க, சிவனேசன் சொல்றாங்க. அதனால போட்டி வந்து கருப்பு முருகானந்தத்துக்கும் முரசொலி அவர்களுக்கும் தான். அந்த 2 பேருக்கு தான், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி. ஆனா வந்து இங்க ஹுமாயூன் கபீர் சொல்லிட்டு நாதாகாவோட ஒரு முக்கியமான பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர். நான் அங்க சொல்ல மறந்து போயிட்டேன் உங்களுக்கு. மயிலாடுதுறை தொகுதியில அந்த காளியம்மாள் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களும் வந்து நாதாகாவோட முக்கிய பொறுப்பாளர். அவங்க வந்து இந்த நாதாகா மூலமா டெபாசிட் வாங்கக்கூடிய இடத்துல இந்த 2 பேர் இருக்காங்க. காளியம்மாளும் இருக்காங்க, இவர் ஹுமாயூன் கபீரும் வந்து அவங்க 2 பேரும் வந்து வலுவான ஒரு கேண்டிடேட்ஸ் அவங்க நாதாகாக்கு. அதனால மற்ற இடங்கள் அவங்களுக்கு கட்டுத்தொகை கூட கிடைக்கிறது கஷ்டம். ஆனா வந்து அவங்க ஒரு தனித்து பயணிக்கணுங்கிற ஒரு நல்ல முயற்சியில தான் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு காலம் கடந்து போனாலும் கூட அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு பலனை அளிக்கக்கூடியது. ஏன்னா தனித்து பயணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முயற்சி தமிழ்நாட்டுல உங்களுடைய கட்சியை விடுபடுது. ஆனா பண்றது கஷ்டம். அவ்வளவு நெடுதொலைவு வந்து உங்களுக்கு சொல்றது. ஏன்னா அரசியலை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்க சொன்னா, பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ஸ்பிரிண்ட். ஸ்பிரிண்ட்னா குறுகிய தூரம் ஓடுறது, 100 மீட்டர், 200 மீட்டர், 50 மீட்டர் ஓடுறது, வேகமா ஓடுறது, ஹுசைன் போல்ட் போல. ஆனா அரசியல் வந்து இட்ஸ் அ மேரத்தான். நீங்க வந்து லாங் ஹால் 5000 10,000 மீட்டர் ஓடணும். அதுல வந்து ஸ்டெமினா உங்களுக்கு வேணும். ஸோ இது தனித்து நீண்ட நாள் வந்து அரசியல்ல, அதுவும் தேர்தல் அரசியல்ல பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப கடுமையான வேலை. அதை வந்து சீமானவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காரு சொல்லலாம். ஆனா அதுல கடுமையான ஒரு இது இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு வருகின்ற 2026 தேர்தலுக்குள்ள இவர் ஒரு நிலைக்கு கட்சியை கொண்டு போனாருன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலன் அளிக்கும். ஸோ இந்த ஹுமாயூன் கபீரும் வந்து ஒரு 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 டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்பு போட்டியில அது. ஆனா மெயின் போட்டி வந்து முரசொலிக்கும் முருகானந்தத்துக்கும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரவுகளின் அடிப்படையிலும் அப்புறம் களத்துல இருந்து வரக்கூடிய ஒரு செய்திகளை வச்சு நாம பண்ணக்கூடியது நம்ம கணிப்பதுதான். அடுத்து பார்க்க போகணும்னு சொன்னா உங்களுக்கு திருசு அறப்பள்ளி. திருசு அறப்பள்ளி இது ரொம்ப முக்கியமான இந்தியாவோட தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கல்ச்சரல் சென்டர், as well as ஒரு தொழில் நகரம் கூட. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி காமராஜர் காலத்திலே வந்தது இது. ஸோ இங்க அமமுகல இருந்து செந்தில்நாதன்ங்கிறவர் போட்டிடுறாரு. அப்புறம் மதிமுக துரை வைகோ, ஏடிஎம்கேல இருந்து கருப்பையா, ஜல்லிக்கட்டு ராஜேஷ்னு நாதாகால இருந்து. இங்க வந்து அமமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் பெரும் போட்டி இருக்கும் அப்படிங்கிறது. துரை வைகோ வந்து ஒரு மாதிரி பின்னடைவு. ஆனா அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு மும்முனை போட்டியா தான் இங்க இருக்கு, கடுமையான போட்டி. எட்ஜ் வந்து உங்களுக்கு யாருக்கு சொல்றது கணிக்க முடியாம நிலைமையில இருக்கும் இங்க. ஆனா வந்து இங்க இந்த இதுல வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, கந்தரவக்கோட்டை எல்லாம் இதுக்குள்ள வருது. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்து இருக்காங்க. அதனால கணிசமான வாக்கு அமமுகவுக்கு கிடைக்கும் அவங்களோட இதுக்கு. என்னங்கிறத பார்க்கணும். பட் இன்னைக்கு இருக்கிறதுல கணிக்க முடியாத தொகுதிகள்ல இது ஒண்ணா இருக்கு எனக்கு. ஆனா இந்த 3 பேருக்கும் கருப்பையா, துரை வைகோ அண்ட் செந்தில்நாதன், இந்த 3 பேருக்குமே கடும் போட்டி இருக்கு. எனக்கு என்னமோ துரை வைகோ வந்து அவருடைய ஸ்டார்ட்டே வந்து சரியா, ஆரம்பமே சரியா இல்லாதனால அது என்ன நிலைமைக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். ஆனா வந்து இது எல்லாமே வந்து நமக்கு ஜூன் 4ஆம் தேதி இல்ல ஜூன் 1ஆம் தேதி இது வரும்போதே நமக்கு தெரிய வந்துடுது. எப்படி வந்து இந்த எலெக்ஷன் மறுபடியும் நம்மளை எடுத்துட்டு போறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோலயே நம்ம வந்து பலவித தரவுகளோட தங்களை சந்திக்கும் வரை தங்களது விடைபெறுவது நாகராஜன். நன்றி, வணக்கம்.